Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல எப்படி மேக் பண்றது அப்படினு இந்த வீடியோ பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான Glow Cc தான் வந்துட்டு பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போலாம். Alight Motion app வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி green கலர்ல இருக்க plus icon choose பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்ன்ற ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வந்து 4:3 ன்ற ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரெசல்யூஷன்லாம் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கா அப்படின்றதை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps, பேக்ரவுண்ட் வந்து black கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இமேஜ் வீடியோ எது வேணுமோ நீங்க வந்துட்டு உங்களோட கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு அந்த சிசி வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக வந்துட்டு அந்த பார்டர் தெரியாமல் இருக்க இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு அதரில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போங்க, போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் அப்படின்னு இருக்கும், அது வந்து 0ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோவில் இருக்க பிரைட்னஸ் பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 0.15 வந்து வைக்கிறேன். ஸோ உங்கள் வீடியோவில் வந்துட்டு பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸ்போஷர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போங்க, போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த பிரைட்னஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கும், ஸோ அதை வந்துட்டு 0ல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா -15ல் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. 15 கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை பார்த்தீங்க அப்படின்னா +10ல் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி செட் பண்ணியாச்சு. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் எஃபெக்ட் போங்க, போயிட்டு பிளரில் போயிட்டு ஷார்பன் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஷார்பன்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்து வந்து 1ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 0.15க்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ்னு இருக்கும், அது வந்துட்டு 1.0ல் இருக்கும், நீங்கள் 1.5ல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டா போதும், ரொம்ப பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் 1 ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே வந்து செட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலர் கிரேடிங் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி இருந்த வீடியோ தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக அந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, போயிட்டு ட்ராயிங் அண்ட் எட்ஜ் அப்படின்னு இருக்கும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் க்ளோ அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்துட்டு நியூ அப்டேட்டில் தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு எட்ஜ் க்ளோக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஸ்மூத்திங் அப்படின்னு இருக்கும், அது 5ல் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க 10ல். ஓகே, த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு இருக்கும், ஸோ அதையும் வந்துட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு இன்வெர்ட் வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளர் இருக்கும், ஸோ அதையும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து 2ல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு
ஸ்ப்ரெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு 0.02ல் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கலர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த கலரில் வந்துட்டு க்ளோ வேணுமோ அந்த கலர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் அப்படின்ட்டு கீழே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து 200ல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா காமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் இருக்கும் -100ல் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிண்ட் கலர் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ரெட்டில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிண்ட்டோட வேல்யூ வந்துட்டு 100ல் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இந்த எட்ஜ் க்ளோவே வந்துட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபர்ட்டை வந்துட்டு நம்ம மறுபடியும் ஆட் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து த்ரெஷ்ஹோல்டு வந்து ஃபுல்லாக இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 0.05க்கு வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கலர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ப்ளூ கலர் சொல்லியிருப்பேன். இதில் வந்துட்டு ரெட் கலர் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகே, அகைன் ஆட் எஃபர்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் வந்துட்டு 100ல் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு 143க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஷேடோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா 81க்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ரெக்டாங்கிள் 2 ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போயிட்டு லீனியர் டோஜ் அப்படின்ட்டு 5th ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு செட் பண்ணதும் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் வந்து கிடச்சிருக்கும். ஒரு சூப்பரான ஒரு க்ளோ கலர் இருக்கும். உங்களுக்கு வேறு க்ளோ கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜில் போயிட்டு ஸோ எட்ஜ் கலர் அப்படின்னு இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் கலர் ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த க்ளோ கலர் வேணுமோ அந்த க்ளோ கலர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதையும் நான் வந்துட்டு ப்ளூ கலரில் இந்த மாதிரி செட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நம்ம 2 எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டூப்ளிகேட் எடுத்து ப்ளூவில் வந்துட்டு செட் பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ளூவில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வந்துட்டு க்ளோவில் வேணுமோ அந்த கலர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.